வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு திங்க் ப்ளஸ் வின். இன்னைக்கு எக்ஸசைஸ் 1.5ல 8th சம் பார்க்க போகிறோம். அதில் கன்சிடர் த ஃபங்க்ஷன்ஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் கொடுத்துருக்காங்க, ஜி ஆஃப் எக்ஸ் கொடுத்துருக்காங்க, ஹெச் ஆஃப் எக்ஸ் கொடுத்துருக்காங்க. அதை என்ன ஷோ பண்ணி காட்ட சொல்கிறாங்களா, என்ன ப்ரூஃப் பண்ணி காட்டணும் அப்படின்னா எஃப் டாட் ஆஃப் ஜி டாட் ஹெச் which is equal to f dot of g dot h in each case. அதாவது 3 சப்டிவிஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் என்னன்னு நம்ம பார்க்கலாம். ஸோ இதை எல்ஹெச்எஸ்னும் இதை ஆர்ஹெச்எஸ்னும் நம்ம கன்சிடர் பண்ணிக்குவோம். கரெக்டா? ஸோ ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, எஃப் ஆஃப் எக்ஸ், ஜி ஆஃப் எக்ஸ், ஹெச் ஆஃப் எக்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ எல்ஹெச்எஸ்னா எஃப் டாட் ஆஃப் ஜி டாட் ஹெச். ஃபஸ்ட்டு நம்ம யூஸ்வலாக ப்ராக்கெட்டில் இருக்கிறத ஃபஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கணும். ஸோ எஃப் டாட் ஆஃப் ஜி விச் இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ் ஆஸ் யூஷுவல். கரெக்டாக? ஸோ எஃபோட ஜி ஆஃப் எக்ஸோட வேல்யூ என்ன, ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்குள்ளே இருக்கிறதானே கம்ப்ளீட் பண்ணுவோம். அடுத்து அதை கொண்டு எஃபோட இன்பில்ட் பண்ணுவோம். ஸோ 3x + 1 இதை பார்க்கறதுக்கு எஃப் ஆஃப் எக்ஸ் மாதிரி இருக்குது. ஸோ எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூனா x - 1. இந்த எக்ஸ் இருக்கிற இடத்துல இந்த வேல்யூ நான் கொண்டு போய் சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். பண்ணியாச்சு. அடுத்து -1. கரெக்டா? ஸோ இதை எடுத்து எழுதணும்னா 3x + 1 - 1. ஸோ ரெண்டும் கேன்சல் ஆகிடுச்சுன்னா எனக்கு f டாட் ஆஃப் g which is equal to 3xன்னு கிடைக்குது. அடுத்து என்ன இருக்குது, டாட் ஹச் இருக்குதா? ஸோ இதை ஒரு வேல்யூவாக வச்சுட்டு டாட் ஹச். ஸோ இங்கே என்ன இது பண்ணுவோம்னா, ஸோ ஹச் ஆஃப் எக்ஸ்ன்னு போடுவோமா, ஏன்னா செகண்டாக இருக்கிறது தானே இன்புட்டுன்னு நான் சொல்லியிருக்கேன். அது மாதிரி தான். ஸோ எஃப் டாட் ஜி, ஹச்சோட வேல்யூ x². ஸோ இந்த x² இந்த இடத்துல நம்ம ரீப்ளேஸ் பண்ணணும். எஃப் டாட் ஆஃப் ஜி தான் அவுட்புட். ஸோ இந்த இன்புட்டை இங்கே கொண்டு நான் ரீப்ளேஸ் பண்ணுறேன். ஸோ 3 × x இருக்கிற இடத்துல இந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ x². அவ்வளோதான். ஸோ வேல்யூ முடிஞ்சிருச்சு. ஸோ இது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்னு நான் எடுத்துக்கிறேன். இப்போ ஆர்ஹெச்எஸ் போகலாமா? ரைட் ஹேண்ட் சைடு போயிட்டோம். ஸோ இங்கே ஆர்ஹெச்எஸ்ல என்ன இருக்குது அப்படின்னா எஃப் டாட் ஆஃப் ஜி டாட் ஹெச். ஜி டாட் ஹெச் ப்ராக்கெட்டில் இருக்குது. ஸோ எஃப் டாட் ஆஃப் ஜி டாட் ஹெச். கரெக்டாக? ஸோ ஃபஸ்ட்டு என்ன எடுத்துப்போம், ப்ராக்கெட்டில் இருக்கிறத எடுத்துப்போம், ஜி டாட் ஹெச். ஸோ ஜி டாட் ஹெச்ங்கும் போது ஜி ஆஃப் ஹெச் ஆஃப் எக்ஸ்ன்னு எடுத்து எழுதுகிறேன். ஹெச் ஆஃப் எக்ஸோட வேல்யூ என்ன, x². கரெக்டாக? ஸோ இது ஜி ஆஃப் எக்ஸ் மாதிரி இருக்குதா? ஸோ ஜி ஆஃப் எக்ஸோட வேல்யூ என்ன, 3x + 1. இந்த எக்ஸ் இருக்கிறதுல இந்த x² நான் ரீப்ளேஸ் பண்ணணும். அப்போது 3x² + 1ன்னு கிடைக்குமா? இது ஜி டாட் ஹெச். இப்போ எஃப் டாட் ஜி டாட் ஹெச்சில் இதை கொண்டு போய் இன்பில்ட் பண்ணுவோமா? ஸோ எஃப் டாட் ஆஃப் ஜி டாட் ஹெச் விச் இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் ஜி டாட் ஹெச் ஆஃப் எக்ஸ்ன்னு எழுதுவோமா? ஓகே. எஃப் ஆஃப் இதனுடைய வேல்யூ மேலே கண்டுபிடிச்சாச்சு, 3x² + 1. கரெக்டா? இப்போ இது பார்க்க எஃப் ஆஃப் எக்ஸ் மாதிரி இருக்கா? எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ என்ன, x - 1. அந்த எக்ஸ் இருக்கிற இடத்துல நான் இதை கொண்டு ரீப்ளேஸ் பண்ண போகிறேன். அப்போது 3x² + 1 - 1. கொஷினில் இருக்க -1. ஸோ இது ரெண்டும் கேன்சல் ஆகிடுச்சுன்னா எனக்கு எஃப் டாட் ஆஃப் ஜி டாட் ஹெச்சோட வேல்யூ என்னவா கிடைக்குது, 3x² கிடைக்குது. ஸோ விச் இஸ் ஈக்குவேஷன் நம்பர் 2. எனக்கு ஃபர்ஸ்ட்டும் செகண்டும் ஈக்குவலாக இருக்கா? ஸோ எல்ஹெச்எஸும் ஆர்ஹெச்எஸும் ஈக்குவல். ஃப்ரம் தி ஈக்குவேஷன்ஸ் 1 and 2 we can say LHS which is equal to RHS. Hence F dot G dot H which is equal to F dot of G dot H. Okay. Hence showed. Show பண்ணி காட்ட சொல்லியிருக்காங்களா? ஸோ hence showed. முடிஞ்சா? ஸோ செகண்ட் சப்டிவிஷன் போகலாம். செகண்ட் சப்டிவிஷனோட கொஷின் எழுதிட்டேன். ஆஸ் யூஷுவல் ஃபஸ்ட்டு எல்ஹெச்எஸ் எடுக்கிறோம். எல்ஹெச்எஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னா எஃப் டாட் ஆஃப் ஜி டாட் ஹெச். அப்போது ஃபஸ்ட்டு நம்ம என்ன எழுதுவோம், எஃப் டாட் ஜி கண்டுபிடிப்போமா, ப்ராக்கெட்டில் இருக்கிறது. ஸோ எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ். ஸோ எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸோட வேல்யூ 2x. எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ என்னது, x². அப்போது 2x the whole square which is equal to, நான் சிங்கிள் லைனில் எழுதிடுறேன், நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எழுதிக்கோங்க. ஸோ உங்களுக்கு ஸ்பேஸ் கரெக்டாக இருக்குங்கிறதுக்காக நான் சிங்கிள் லைனில் எழுதிடுறேன். அடுத்து இப்போ நான் என்ன கண்டுபிடிக்கணும், எஃப் டாட் ஆஃப் ஜி ஆஃப் ஹச்ன்னு எடுக்கணுமா? ஸோ எஃப் டாட் ஜி ஹச் ஆஃப் எக்ஸ்ன்னு எழுதுவோமா? ஸோ செகண்டாக இருக்கிறத உள்ளே எழுதுவோம்.
f dot of g, h of x ஓட வேல்யூ x plus 4. கரெக்டா? ஸோ இங்கே என்ன இருக்கு எனக்கு 4x ஸ்கொயர்னு இருக்கா. அப்போ x இருக்கிற இடத்துல இந்த வேல்யூவை நான் சப்ஸ்டியூட் பண்ணணும். ஆஸ் யூஷுவல் 4 எழுதிட்டேன். எக்ஸ் ஸ்கொயருக்கு பதில் எக்ஸ் பிளஸ் 4 த ஹோல் ஸ்கொயர். எலாபரேட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா நம்ம வந்து ஈக்குவலாக இருக்கான்னு ப்ரூஃப் பண்ண தான் போகிறோம். தேவைன்னா எலாபரேட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ ஈக்குவேஷன் நம்பர் 1. இப்போ நான் வந்து ஆர்ஹெச்எஸ் எடுக்கிறேன். ஆர்ஹெச்எஸ் என்ன கொடுத்துருக்காங்க? எஃப் டாட் ஆஃப் ஜி டாட் ஹச் கண்டுபிடிக்கணும். அதில் நான் என்ன ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும்? ஜி டாட் ஹச் கண்டுபிடிக்கணும். அதுதான் ப்ராக்கெட்குள்ளே இருக்குது. ப்ராக்கெட்குள்ளே இருக்கிறத ஃபஸ்ட் கம்ப்ளீட் பண்ணிக்கணும். அப்போது ஜி ஆஃப் ஹச் ஆஃப் எக்ஸ், இது எல்லாமே உங்களுக்கு தெரியும். வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு நீங்களே ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துட்டு ஆன்சர் கரெக்டானு செக் பண்ணிக்கோங்க. ஸோ ஹச் ஆஃப் எக்ஸோட வேல்யூ எக்ஸ் ப்ளஸ் 4. இதை பார்க்கறதுக்கு எனக்கு ஜி ஆஃப் எக்ஸ் மாதிரி இருக்கா? ஜி ஆஃப் எக்ஸோட வேல்யூ என்னது? 2x. அப்போ 2 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 4. கரெக்டாக? ஸோ ஜி டாட் ஆஃப் ஹச் வந்து எனக்கு கிடச்சிருச்சு. இப்போ வந்து எஃப் டாட் ஜி டாட் ஹச். ஓகேவா? ஸோ எஃப் ஆஃப் ஜி டாட் ஹச்சோட எக்ஸ் வேல்யூ. கரெக்டாக? அப்போ எஃப் ஆஃப் இந்த வேல்யூவை நான் எழுதுறேன். 2 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 4. கரெக்டாக? இது பார்க்கறதுக்கு எஃப் ஆஃப் எக்ஸ் மாதிரி இருக்கு. எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ என்னது? எக்ஸ் ஸ்கொயர். ஜஸ்ட் இந்த வேல்யூவை நான் ஸ்கொயர் பண்ணணும். அப்போ 2 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 4 த ஹோல் ஸ்கொயர். அப்போ எனக்கு என்ன கிடைக்கும்? 2வை ஸ்கொயர் பண்ணால் 4. இந்த வேல்யூவை அப்படியே நான் எக்ஸ் ப்ளஸ் 4 த ஹோல் ஸ்கொயர்னே வச்சுக்கிறேன். கரெக்டாக? ஸோ திஸ் இஸ் ஈக்குவேஷன் நம்பர் 2. எனக்கு 1ம் 2ம் ஈக்குவலாக கிடச்சிருச்சா? கிடச்சிருச்சு. அப்போது ஆஸ் யூஷுவல் முன்னாடி எழுதுன மாதிரி ஃப்ரம் த equations 1 and 2 we can say LHS which is equal to RHS f dot g dot h அடுத்து f dot g dot h ஈக்குவல்னு தெரிஞ்சிருச்சு. hence showed. ஓகேவா? இவ்வளோதான் செகண்ட் சப்டிவிஷன். தேர்ட் சப்டிவிஷன் போலாமா? ஸோ தேர்ட் சப்டிவிஷன் கொஸ்டின் எழுதிட்டேன். டைரெக்டாக சம்முக்கு போயிடலாம். எல்ஹெச்எஸ் என்ன கொடுத்துருக்காங்க? எஃப் டாட் ஜி டாட் ஹெச். ஓகேவா? இதில் ஃபஸ்ட்டு என்ன கண்டுபிடிப்போம்? எஃப் டாட் ஜி கண்டுபிடிப்போம். அது எப்படி எழுதுவோம்? எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ்ன்னு எழுதுவோம். அப்போது ஜி ஆஃப் எக்ஸோட வேல்யூ என்ன? எக்ஸ் ஸ்கொயர். பார்க்க எஃப் ஆஃப் எக்ஸ் மாதிரி இருக்கா? அப்போது எக்ஸ் இருக்கிற இடத்துல இந்த எக்ஸ் ஸ்கொயரை கொண்டு போய் இந்த இடத்துல ரீப்ளேஸ் பண்ணணும். அப்போது என்னோட வேல்யூ என்னவா கிடைக்கும்? எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 4. ஓகேவா? ஸோ எஃப் டாட் ஜி கிடச்சிருச்சு. இப்போ எஃப் டாட் ஜி டாட் ஹச் எழுதணுமா? அப்போது எஃப் டாட் ஜி ஹச் ஆஃப் எக்ஸ்ன்னு எழுதுவோமா? ஓகே, ஹச் ஆஃப் எக்ஸோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க? 3x மைனஸ் 5. அப்போது எஃப் டாட் ஜி 3x மைனஸ் 5. ஸோ இந்த எக்ஸ் வேல்யூவை நான் கொண்டு வந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணணும். ஏன்னா இதுதானே எஃப் டாட் ஜி. ஓகேவா? ஸோ இதை கம்ப்ளீட்டாக எக்ஸ்ன்னு நான் கன்சிடர் பண்ணிக்கிறேன். எக்ஸ் ஸ்கொயருங்கும் போது 3x மைனஸ் 5 த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 4. தேவைன்னா எலாபரேட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா தேவையில்லை. நம்மளுக்கு எக்ஸாக்ட் ஆன்சர் கேட்கல, ஈக்குவலான்னு ப்ரூஃப் பண்ணதான் சொல்லியிருக்காங்க. அடுத்து ஆர்ஹெச்எஸ் என்னது? எஃப் டாட் ஆஃப் ஜி டாட் ஹெச். கரெக்டா? ஸோ இங்கே ப்ராக்கெட்டில் இருக்கிறது ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணுவேன் ஆஸ் யூஷுவல். ஜி டாட் ஹெச். அப்போது ஜி ஆஃப் ஹெச் ஆஃப் எக்ஸ்ன்னு எழுதுவோமா? அப்போது ஹெச் ஆஃப் எக்ஸோட வேல்யூ என்ன? 3x மைனஸ் 5. இது பார்க்க எனக்கு என்ன மாதிரி இருக்குது? ஜி ஆஃப் எக்ஸ் மாதிரி இருக்கா? இங்கே வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க? எக்ஸ் ஸ்கொயர். அப்போ இது கம்ப்ளீட்டாக நான் எக்ஸ்ன்னு கன்சிடர் பண்ணாதான் அது எக்ஸ் ஸ்கொயர்னு நம்ம பண்ண முடியும். ஓகேவா? அடுத்து இப்போ நான் எஃப் டாட் ஆஃப் ஜி டாட் ஹெச் வந்து கண்டுபிடிக்கணுமா? அப்போது எஃப் ஆஃப் ஜி டாட் ஹெச் ஆஃப் எக்ஸ்ன்னு எழுதுவோமா? அப்போது எஃப் ஆஃப் ஜி டாட் ஹெச்சோட வேல்யூ என்னது? 3x மைனஸ் 5 த ஹோல் ஸ்கொயர். இதுதான் வேல்யூ. இப்போது இதை பார்க்க எஃப் ஆஃப் எக்ஸ் மாதிரி இருக்கா? ஸோ எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ என்னது? எக்ஸ் மைனஸ் 4. இது கம்ப்ளீட்டாக நான் எக்ஸ்ன்னு டினோட் பண்ணிக்கணும். அப்படின்னா தானே நான் இங்கே கொண்டு வந்து சப்ஸ்டியூட் பண்ண முடியும். எக்ஸ் மைனஸ் 4 வந்து எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ. அதில் எக்ஸோட வேல்யூ 3x மைனஸ் 5 த ஹோல் ஸ்கொயர். அப்போ எக்ஸ் இருக்கிற இடத்துல இந்த வேல்யூ அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணணும். 3x மைனஸ் 5 த ஹோல் ஸ்கொயர். அப்புறம் கொஷினில் இருக்க இந்த மைனஸ் 4. கரெக்டா? இப்போது எனக்கு ஆன்சர் கிடச்சிருச்சு. 1 2 எனக்கு ஈக்குவலாக கிடச்சிருச்சு. அப்போது ஃப்ரம் த ஈக்குவேஷன்ஸ்
1 and 2 we can say என்ன சொல்ல முடியும் LHSும் RHSும் ஈக்குவல். ஸோ என்னோட வேல்யூ f dot g dot h which is equal to f dot g dot h. Hence showed. ஏன்னா show thatன்னு கொஷின் கேட்டிருக்காங்க. Hence showed. புரியும்னு நினைக்கிறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி வீடியோஸ் கண்டினியூஸாக வந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் பார்த்து கிளியராக படிச்சுக்கலாம். என்ன டவுட் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். நான் ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.